காலையில எந்திரிச்சது என்னமோ கவலையோட தான். காரணம் நம்ம பதிவு பண்ண யூடியூப் சேனல் எலிஜிபிள் ஆகல. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எவனோ ஒரு நல்லவன் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தான். இது உருப்படியா பண்ணுங்கிறதுல நாள் 13 போயிட்ட நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காலையில செடிகளுக்கு தண்ணி ஊத்தின கையோட பெட்டு கிட்டலாம் பொறுப்பா மடிச்சு வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மார்னிங் மேல சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிடும் போதே பல எண்ணங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்தா வேலைக்காகன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இந்த அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு கோவம் ஆயிட்டு சாலா செஞ்சிருவேன்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க. பயந்துட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் வெப் சீரிஸை பாதியில விட்டனால அதையும் பார்த்துட்டு இருந்தேன். போரடித்த காரணமாக சாலா என்னடா வெப் சீரிஸ், எங்க அண்ணன் பேசுவார் பாரு சட்டமன்றத்துல, அண்ணனோட ஸ்பீச்சை பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட்ல வெளியே போயிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் யூடியூப் சேனலை செக் பண்ணி பார்த்தா பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஒரு நம்பிக்கை வருது. அதுக்குள்ளே 14 சப்ஸ்கிரைப் பண்ண நல்லவங்களுக்கு எல்லாம் பறக்க முத்தங்கள். சின்ன பசங்க ஏரியாவில் சண்டை விட்டுட்டு இருந்தனால அதையும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். பழைய ஞாபகங்கள் எல்லாம் திரும்பி வருது நண்பர்களே. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு டைரக்டா தாவிட்டு இன்னைக்கு ஜிம்மில் கொஞ்சம் வேலை இருந்தனால நமக்கு தேவையான ஒர்க் அவுட்டை ஒரு ஓரமா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு மிரர்ல பார்த்துட்டு இருக்கும்போது சாகர் வாட் சடன் சர்ப்ரைஸ் மாதிரி இவன் வந்திருந்தான். வேற யாரு நண்பர்களே, இவன் தான் நம்ம முதல் சப்ஸ்கிரைபர். அப்படியே கொஞ்சம் வேலை பார்த்து முடிச்ச கையோட வீட்டுக்கு போலான்னு வெளியே வந்து பார்த்தா இவனோ ஒரு நாதாரி வந்து வானவெடிக்க விதவிதமா விட்டுட்டு இருந்தான் நண்பர்களே. வரவும் போற தலையில எல்லாம் டபாக்னு விழுந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கனால அதுக்கும் போயிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குஞ்சான் உரையினர்கள் கூட போட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு சந்தனம் வச்சுட்டு டைரக்டா சாப்பாடை கிளம்பிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தா நமக்கு சர்வ் பண்ணதெல்லாம் நம்ம ஜிம் ராட் நண்பர்கள் தான். அவங்களுக்கு தெரியாதா என்ன நம்ம சாப்பிடுவோம்னு புரதங்கள் கார்பு ஃபைபர் எல்லாம் நினைச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் கார்டை ட்ரை பண்றேன். டேஸ்டா இருக்குன்னு நினைச்சா நொட்டிக்கிட்டு போயிடுச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம பங்குக்கு ஒரு ஷேக்கை போட்டுட்டு இந்த அம்மா அவங்க அம்மா கூட வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்ச கையோட டான்ஸ் ஆடிட்டே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க நண்பர்களே. இந்த அம்மா அவங்க பங்குக்கு ஒரு குத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் மணி 12:30 ஆனதால தூங்க போயிட்டாங்க நண்பர்களே. பை பை.